ஹாய் எவ்ரிபடி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அட் பிரசன்ட் திரும்பிய பக்கமெல்லாம் கொளுத்தும் வெயில், வெப்பம் என தகிச்சுக்கிட்டு இருக்கு. வெப்ப அலைகள் வீசும், வெயிலுக்கு 2 பேர் பலி, பகல் நேரங்கள்ல அத்தியாவசிய தேவையை தவிர வெளியில வர வேண்டாம் அப்படிங்கிற அரசோட அறிவிப்பு. அப்புறம் இதை தொடர்ந்து கோடையில மிரட்டும் தண்ணீர் பஞ்சம். அத்தனை பேரும் மிரண்டு போய் உட்கார்ந்துருக்கோம். அட்லீஸ்ட் இப்ப வாச்சோம் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு யோசிக்கிறதோட மட்டுமில்லாம என்ன செய்யலாம்னு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுப்போம். இன்னும் 10 வருஷத்துல வெயில் இப்ப உள்ள அளவை விட 1 மடங்கு அதிகரிக்கும்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. எந்த ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்தாலும் அத்தனை மாவட்டத்தின் பெயரும், அந்த மாவட்டத்தில் எத்தனை டிகிரி வெயில் அடிக்குதுன்னு ஒரு டேட்டாவும் ரிப்போர்ட்டா சொல்லுது. மரம் நடுவோம், இயற்கையை காப்போம்னு சொல்லிட்டே இருக்கோம். எத்தனை மரம் நட்டோன்னு நம்மளை கேட்டா நம்ம கிட்ட சொல்றதுக்கு டேட்டா இருக்கா? சொல்ல முடியும்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கலாம். வர ஆவணி மாசம் மழைக்காலம் தொடங்கும். அப்ப நம்ம தமிழ்நாட்டில் 10 கோடி மரக்கண்ணுங்களை நட்டு வைக்க நம்ம எல்லாரும் ஒரு சபதம் எடுக்கணும். நம்ம தெருவில், நம்ம ஏரியாவில், நம்ம ஊர்லன்னு ஒரு குழுவா சேர்ந்து ஒவ்வொரு குடும்பமும் 10 மரத்தை நட்டு பாதுகாத்து அந்த மரக்கன்றுகள் வளர அனைத்து முயற்சிகளையும் செய்யணும். புங்க மரம், வேப்ப மரம், அரச மரம், இலுப்பை மரம், பூவரசு மரம், பனை மரம், கருவேப்பிலை மரம், லட்சக்கொட்டை மரம், நாட்டு மாமரம், நாட்டுப்பலா மரம், மகாகனி மரம், மலைவேம்பு மரம், மரமல்லி மரம், மருதாணி மரம், இப்படிப்பட்ட மரங்களை நட்டோம்னா மெயின்டெனன்ஸு ரொம்ப குறைச்சல். ஆடு மாடும் இந்த வகை மரத்தோட இலைகளை அவ்வளவா திங்காது. இது ஒரு வெப்ப அலைகளுக்கு எதிரான போர். நாம் ஒன்றுபட்டு வென்று காட்ட வேண்டிய நேரம் இது. தண்ணீர் பஞ்சத்தை தவிர்க்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஏரி குளங்களை சீரமைச்சாலே போதும். 2015, 2018, 2021, 2023 இந்த வருஷத்துலலாம் பெரு மழை பெஞ்சிச்சு. வெள்ள நீரை எப்படி சேமிக்கலாம்னு யாராவது யோசிச்சோமா? ஒவ்வொரு முறையும் பேசி பேசி ஆறுதல் பட்டு கொள்வதை தவிர வேற எதையும் செய்யலை. பேசுறதோடு நிறுத்திக்கிறோம். நீர் மேலாண்மை என்பது காணல் நீராகவே இருக்கும் வரை வெள்ளமும் வறட்சியும் முடிவு காணாத பிரச்சனை தான். வெயில், வெப்ப அலை, வெளியில வராத அரசு அறிவிக்குது. பெருமழை, பள்ளிகள், கல்லூரிகள், அலுவலகங்கள் அனைத்தும் விடுமுறை, வெளியே வராத. வெயில்னா ஏசி, ஃபேனு, கூலர் போட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். மழைனா மழை நிற்கிற வரை வீட்லேயே இருந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து வர நம்ம ஜெனரேஷனுக்கு என்ன சொல்லித்தர போகிறோம்? காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கா? இல்லை வெயிலையும் மழையையும் கட்டுக்குள் கொண்டு வர நம்மளோட பூமி பந்தை குளிர வைக்க கற்றுத்தர போகிறோமா? ஒரு ஆணி அடிக்கிறதுக்கு சரியான ஆணியையும் சுத்தியலையும் தேர்ந்தெடுக்கணும். எந்த விசையில் ஆணி அடித்தா உள்ளே போகுமோ அதற்கான சக்தியை சுத்தியல்ல செலுத்தணும். நம்மளால முடியும்னு அதிக சக்தி கொண்டு சுத்தியலை அடிச்சா ஆணி வளைஞ்சிரும். முடியலன்னு மெதுவா அடிச்சா ஆணி உள்ள போகாது. என்ன செஞ்சா பிரச்சனை தீருமோ அதை செய்யணும். நாமளும் செய்வோமா?